பெங்களூரை சேர்ந்த ஒரு பொண்ணு தன் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தன் காதலனோட பைக்ல தப்பிச்சு போனவங்க இப்ப புதுச்சேரியில போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெங்களூரு கேஆர்புரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்தவர் தான் 55 வயசாகிற சோமசுந்தர். இவரோட மனைவி தான் முத்துலட்சுமி. இவங்களுக்கு சுப்ரியா, சுவேதாங்கிற 2 மகளும் இருந்திருக்காங்க. மூத்த மகள் ஸ்வேதா தனியா வாடகை வீடு எடுத்து வீட்டிலேயே இருந்து ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போதான் தன்னோட வேலை பார்க்குற கென்னத் என்பவரோட இந்த சுவேதா லிவ்-இன் முறைப்படி குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதோட ஸ்வேதா தான் அப்பா பேர்ல அவங்களுக்கு தெரியாம வாங்கி வச்ச 30 லட்சம் ரூபாய் வங்கி கடனையும் கட்டாம விட்டுருக்காங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பெத்தவங்க ஸ்வேதாவை நேர்ல கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இதனால கோபமான ஸ்வேதா தன் காதலன் கென்னத்துடன் சேர்ந்து தன் பெற்றோரையும் தங்கச்சியும் டின்னருக்கு வர வச்சு அவங்கள தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால கடுமையா தாக்குனதுல அவங்க 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தன் காதலனோட 300 கிலோமீட்டர் பைக்கிலேயே தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இறப்பதுக்கு முன்னாடி தந்தை கொடுத்த வாக்குமூலத்தால சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆய்வு பண்ணி லாஸ்டா புதுச்சேரியில வச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.